ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/1/2026க்கான கேரள நாட்டு சான்ஸ் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன மாதம் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல 42 சரிங்களா, 42, 24. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பரில் 42, அப்புறம் நடுவில் உள்ள 2 நம்பரில் 2 நம்பரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் 24, 42 வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அமையும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் லாங் ஃபாலோவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அமையும்போது சிங்கிள் பிசி மட்டும்தான் இந்த பேட்டர்னுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும்தான் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அமையும்போது எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் என்ன நம்பர் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 46, 19, 55. ஸோ இந்த நம்பருக்கு 3D நம்பர் என்ன அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், 825 சரிங்களா. 825க்கு இந்த 55ன்னு அடித்தப்ப அதற்கு மேலே உள்ள 55, 92லேருந்து தான் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த நமக்கு அடித்தப்ப நெக்ஸ்ட்டு 19க்கு டோட்டல் பண்ணால் 10, 735லேருந்து 743, 9லேருந்து தான் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. இதுலேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 46, 4, 6 டோட்டல் பண்ணால் 10. அப்போ 40, 24லேருந்து தான் 2 நம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வரணும் சரிங்களா. ஸோ இதுக்கு மேட்சிங்காக சொல்கிற மாதிரிங்க இந்த 40, 24லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0, 24 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா. 40, 0, 24 தான் இருக்குது. ரிட்டன் நமக்கு 44 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப 42, 40, ஸோ இந்த நம்பர்ஸ் வேணால் ரிட்டன் அடிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக என்ன நம்பர் எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 5ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு காமனாக எடுத்துருக்காங்க. அப்போது 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று உண்டு. அப்போது 40 இல்லைன்னா 42 சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதில் இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 5ஆம் நம்பர் அடிக்கிறாங்க, 5, 5. அப்போ இதில் 25, 35 அப்படின்னு அடிச்சிட்டாங்க. அப்போது ஒரு 45 தானே நமக்கு வரணும் சரிங்களா. அப்போது 45 அப்படிங்கிறது வரும்போது 045ன்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. 045 அல்லது 245 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 045, 245 இந்த 2 நம்பர்ஸும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 045 அல்லது 245. ஸோ 45 இந்த 024 அப்படி நம்பரை ஏபிஎஸ்சிபிசி பிரித்து எடுத்துட்டாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேருந்து 2 நம்பர்ஸ் நாளைக்கு வரணும் நமக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் 045, 245 கொடுத்துருக்கேன். சி போர்டு 5 வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு சி போர்டு 25, 35, 45, 200 இதுலேருந்து இன்னொரு நம்பர்ஸ் 2 நம்பர் வரதுக்கான காரணத்துக்காக தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. பிக் ப்ளேஸ் வந்தீங்கன்னா 445 கூட ஒன்று எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 4 கூட நமக்கு வராது. ஏன்னா நமக்கு இங்கேருந்து எடுக்கிறது இந்த நம்பரும் நமக்கு 5ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க, இங்கே 7ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சி போர்டு இங்கே சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு. அப்போது 4, 0 தான் அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம 045ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 045 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான நம்பரு. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு முன்னாடி ஒரு டைம் கரெக்டாக வின்னிங் அடித்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் பாருங்கள் கரெக்டாக 1, 2, 3 3ஆம் நாள் 465, திரும்ப 3ஆம் நாள் 402, திரும்ப 3ஆம் நாள் 692, திரும்ப 3ஆம் நாள் 028 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே நடுவில் உள்ளதை தனியாக நான் மார்க் பண்ணுறேன். 2, 4, 5 அதாவது 220லேருந்து 5ஆவது நாள் 692,
திரும்ப 2, 4, 5ஆவது நாள் 740, திரும்ப 2, 4, 5ஆவது நாள் 475, திரும்ப 2, 4, 5ஆவது நாள் 617. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்ருக்கேன் இங்கே உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா? அதாவது இங்கே உள்ளதுக்கு எல்லாமே 4 நாட்கள் கேப் விட்ருக்கேன். இதுலேயும் 4 நாள் கேப்பு, இங்கேயும் 4 நாள் கேப்பு, இங்கேயும் 4 நாள் கேப்பு. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம 3 நாள் கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 3ஆவது நாள். சரிங்களா? அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 3ஆவது நாள் வரும். இப்போ இதில் இதை கரெக்டாக பாருங்கள். இது வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இந்த நம்பர்ஸ் தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி தான் நமக்கு இந்த கெஸ்ஸிங்கில் அமையும். இங்கே ஏபி 02 அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியும் ஏசியும் பிசி எடுத்துக்கங்க. இங்கேருந்து நமக்கு இங்கேருந்து தான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 692க்கு அங்கே உள்ளது தான் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 740க்கு 40, 475க்கு ஏசி 45க்கு 45. இப்போது இந்த 61 அப்படி நம்பரு வருமா அப்படிங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. சரிங்களா? ஏன்னா இங்கே 692 அங்கே உள்ளதே வச்சுக்கிட்டாலும் நமக்கு அதே தான் வரணும். சரிங்களா? இதுக்கு பின்னாடி உள்ளதும் நம்ம கரெக்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போது நமக்கு இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பிசியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? பிசி எடுத்து நமக்கு ஏபி அடிச்சிட்டாங்க. ஏசி எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது நமக்கு அடுத்து எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏபி வரணும். இங்கே ஏபி ஏசிக்கு ஏசி அடிச்சிட்டாங்க. அப்போது ஏபி எடுத்து பிசி தான் அடிக்கணும். சரிங்களா? 61 அப்படி நம்பர் பிசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 61 அப்படி நம்பர் பிசியில் அடித்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு ஒரு பிசியில் 61 அப்படி நம்பர் ஃபாலோவும் பண்ண சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அந்த ஃபாலோ பண்ணவங்க இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து தான் ஆகணும். 61ங்கிறது ஃபாலோ பண்ணுங்கள், வந்து தான் ஆகணும். 61 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போது இந்த 61 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா 99, 61 இந்த நம்பர்ஸே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 961, 99, 61 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். லாஸ்ட்டாக ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ அந்த கெஸ்ஸிங் பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு 464க்கு 644, கீழே நமக்கு வந்து பார்த்தோன்னா 502. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 3 நாள் கேப் விட்டு 024, திரும்ப 3 நாள் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல 229 மார்க் பண்ணுறேன். ஸோ இது எதனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த 502லேருந்து சரிங்களா, 502லேருந்து நமக்கு 2 நம்பர் சேம் இங்கே மேலே உள்ள நம்பரில் 02 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து 224, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 22 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ 229, அப்போது நமக்கு 644க்கு 464 வந்திருக்கு, 024க்கு 024 வந்திருக்கு. இப்போ நமக்கு பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியை மாற்றிட்டாங்க. 24க்கு பிசி நமக்கு பிசிக்கு பிசியே வந்திருக்கு. அப்போ 29ங்கிறது நமக்கு ஏபி வரணும். அப்போது 292 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ 045 1 61 வச்சு நம்ம 961 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 நம்பர்ஸும் இதில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா 045 அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ்ஸிங்கு. அதனால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 045 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேயர்ஸாக இருந்தால் 02னால ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 02னாலாம் மொத்தமாக சொல்லலை, ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லவில்லை. 02, 20, 24, 42 அந்த மாதிரி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.